கிறிஸ்துவின் அழைப்பையும் அன்பையும் மறந்து தூர போனவர்களை மறுபடியுமாய் தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியான கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக உங்களோடு பேசும்படியாய் எனக்கு உதவி செய்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்ராகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை வனாந்திரத்திலே மேய்த்து வந்தான். ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட மோசே உலக பிரகாரமான காரியத்தை செய்வதற்கு, அதுவும் தன்னுடைய மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கும்படியாய் வனாந்தரத்திலே இருக்கிறார். எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட மோசே இன்றைக்கு தேவனுடைய அரவணைப்பையும் தேவனுடைய அழைப்பையும் மறந்து தனக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தூரம் போனவர்களை தேடி வருகிற அந்த அன்பு இன்றைக்கு நம்மையும் நாம் இருக்கிற இடத்திலிருந்து தேவனோடு இணைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. தூரம் போனவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய், மறுபடியுமாய் அவர்களை தம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையிலே 3 முக்கியமான காரியங்களை செய்கிறார். முதலாவதாக, இருக்கிற இடத்திலே தேடி வந்த கர்த்தர் மோசே யார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போன மோசேயை மோசே மோசே என்று 2 தரம் பெயர் சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். நம்மை தேடி வருகிற ஆண்டவர் நம்மை யார் என்று நமக்கு உணர்த்துகிறார். மோசேயை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த மோசேக்கான பெயர் காரணத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இவன் தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிடப்பட்டது. உன்னதமான நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மோசே இன்றைக்கு மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். நீர் எடுக்கப்பட்ட நோக்கம், நீர் பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கம் இதற்காக என்பதை தேவன் உணர்த்தும்படியாய் முதலாவது மோசேயை யார் என்று மோசேக்கு வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, அதன் தொடர்ச்சியாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து பார்ப்போமானால், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம் என்பதை உணர்த்துகிறார். முதலாவது மோசேயை யார் என்று மோசேக்கு வெளிப்படுத்தினவர், இரண்டாவதாக தாம் யார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்தமானவர். சியோனிலே வாசமாய் இருக்கிற உன்னதமான தேவன் பரிசுத்தமானவர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. தன்னை யார் என்று மோசேக்கு வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக, மோசேயை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுதும் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மோசே யார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன், தான் யார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன். மூன்றாவதாக, 2 பேரும் சேர்ந்து தேவனும் மோசேயும் இணைந்து இந்த ஜனங்களுக்காக எதை செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நம்மை அழைத்த தேவன், உருவாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒருவேளை நாம் தூரமாய் போயிருந்தால் நம்மை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்துவாராக. சுற்றிலும் நாம் செயல்பட வேண்டிய இடங்களை நமக்கு சுட்டி காட்டுவாராக. இணைந்து அவரோடு சேர்ந்து விடுதலையாக்கப்பட வேண்டிய ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. தூரம் போனவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய், தூரமாய் விலகி நிற்கிற ஜனங்களை தம்மோடு அணைத்துக் கொள்ளும்படியாய் காத்திருக்கிற ஆண்டவரின் கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்துவதாக. ஆமென்.